The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. சற்று நேரத்திற்கு முன்பாகவிலிருந்து நாம் பார்த்து வருகிறோம். ஆதவ் அர்ஜுனா சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ ஒன்றினை வெளியிட்டு திமுகவுக்கும் தனக்கும் உண்டான உறவை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலுக்காக திமுகவுக்காக அவர் தேர்தல் வியூக வகுப்பாளராக பணி செய்தது தொடர்பாகவும் அது தொடர்பான புகைப்படங்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் மருமகன் சபரீசனோடு அவர் இருப்பது போன்றான புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாவலன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. இன்றைக்கு திமுகவுக்கு தான் வியூகம் வகுத்தது உள்ளிட்ட பல்வேறு புகைப்படங்களை வெளியிட்டு இன்றைக்கு சமூக வலைதளத்துல இது போன்று பதிவிட்டு இருக்கிறார். என்ன நோக்கமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அவர் திமுகவில் தேர்தல் வியூகம் தொடர்பான வேலைகளை செய்து கொடுத்திருக்கின்றார். ஆனால் அவருடைய எதிர்பார்ப்பு திமுகவில் நிறைவேறவில்லை. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இணைத்துக் கொண்டார். திமுகவோடு அவருக்கு நல்ல உறவு இல்லை, அவருடைய எதிர்பார்ப்பை திமுக நிறைவேற்றி தரவில்லை என்பதற்காக ஒரு சிறிய குறுக்கீடு. என்ன எதிர்பார்ப்பு திமுகவுக்கு மீதான என்ன எதிர்பார்ப்பு ஆதவ் அர்ஜுனாவுக்கு நிறைவேறவில்லை? அவர் அங்கேயே எம்பி தொகுதியில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்டதா ஒரு தகவல் இருந்தது. அது நிறைவேறவில்லை என்பதனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஆகவே திமுகவிற்கு நான் கடந்த காலத்தில் இதையெல்லாம் செய்து கொடுத்தேன் என்பதற்காக அத்தகைய புகைப்படங்களை அவர் வெளியிட்டு வருகின்றார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இது சற்று நெருடலான ஒரு விஷயமாக தோணலையா சார்? இல்லை, இப்ப அவரை நாங்க ஒரு இடைநீக்கம் செய்திருந்தோம். கூட திமுக, அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் அவருடைய நடவடிக்கைகள் எதிராக இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நேற்று அவரை இடைநீக்கம் செய்தார் 6 மாத காலம். ஆனால் அவர் பொறுத்திருந்து தன்னுடைய விளக்கத்தை கொடுக்காமல் ஒரு எதிர் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தன்னை நிரந்தரமாக அவர் விடுவித்துக் கொள்வாரோ என்கின்ற ஒரு ஐயம் எங்களுக்கு எழுகிறது அவருடைய அறிக்கையை பார்க்கும்போது. ஆனால் அதன் அடிப்படையில் தான் அவருடைய இந்த புகைப்படங்கள் எல்லாம் நான் கடந்த காலத்தில் திமுகவிற்கு இப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கின்றேன் என்பதை இன்றைக்கு சமூக ஊடகங்களிலும் சரி எல்லா இடங்களிலும் அவருடைய பெயர் அடிபடுகிறது. அவர் யார் என்று மக்கள் மத்தியில் அவருடைய பெயர் சேர்கின்ற காரணத்தினால் நான் திமுகவிற்கு இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் செய்து கொடுத்திருக்கின்றேன். ஆகவே திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை நான் இன்றைக்கு வெளியிடுகிறேன் என்று அவருடைய துணிச்சலாக சொல்லிக்கொண்டு இதெல்லாம் பதிவிட்டு வருகின்றார். இதற்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த நிலையிலும் பொறுப்பேற்க முடியாது. ஏனென்றால் அவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். 6 மாத காலம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இதற்கு அவர் வெளியிட்டு வரக்கூடிய கருத்துக்கள், திமுகவிற்கு எதிரான கருத்துக்கள், புகைப்படங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் எக்காரணத்திலும் பொறுப்பேற்க முடியாது. புரிகிறது சார். இப்போ ஒன் மைண்ட் இந்தியா நிறுவனம் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுப்பது உள்ளிட்ட பல விஷயங்கள்ல செயல்பட்டது. இப்போ அதுதான் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்ற பெயர் மாற்றப்பட்டு அவர் அந்த நிறுவனத்தை இப்போ நடத்தி வருகிறார். இப்போ திமுகவிலிருந்து அவர் விலகிய போது, இந்த வேலைகள்ல இருந்து விலகிய போது ஒரு டிசப்பாயின்மெண்டோட, ஒரு வருத்தத்தோடு தான் விலகி இருக்கிறார். ஏன்னா திமுக மீதான அந்த எதிர்பார்ப்பு ஒன்று வச்சிருந்தாரு, அது நிறைவேற்றப்படவில்லை அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இணையும் போதும் தெரிந்திருக்கும் இல்லையா? நீங்க 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் இணைந்திருக்கிறார் அப்படின்னா ஒரு மனக்கசப்போடு தான் அவர் திமுகவிலிருந்து விலகி இருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ தொடர்ந்து அவர் திமுகவுக்கு எதிரான இப்போ ரீசெண்டா பேசுனதுல ஒரு 3-4 மாதங்களாகவே தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரார். தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வரார். அப்படி இருக்கும்போது இடைநீக்கம் அப்படின்றது நேற்று தான் செய்யப்பட்டது. அவ்வளவு ஒரு யோசனையோ கால தாமதமோ ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவர் திமுகவோட அவருக்கும் என்ன நெருக்கம் அப்படின்றது எங்களுக்கு ஆரம்பத்துல என்னை போன்ற ஆட்களுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா திமுகவிற்கு தேர்தல் பணி செய்து கொடுத்தாருன்னு அந்த தகவல் மட்டும் தெரியும். ஆனா அங்க என்ன முரண்பாடு எழுந்தது அப்படின்றது நமக்கு தெரியாது. அதன் பிறகு எங்கள் கட்சியில் இணைந்த பிறகுதான் அவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சமீப காலங்களில் அவருடைய நடவடிக்கை பொறுத்து நிறைய அவரை பற்றி செய்திகள் தெரிந்து கொண்டோம். திமுகவிற்கு கடந்த காலத்தில் இப்படி எல்லாம் பணியாற்றி கொண்டிருந்தார். அங்கே இது போன்ற அவரது
எண்ணங்கள் நிறைவேறவில்லை அப்படின்ற தகவல் இப்போ தற்போது நமக்கு கிடைத்தது. அதன் அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்த பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியில் பிற்படுத்தப்பட்ட மக்களை, ஜனநாயக சக்திகளை உள்ளடக்கிதான் நாங்கள் கட்சியை பல்வேறு மட்டங்களில் வளர்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு வாய்ப்பு கட்சிக்குள் வழங்கப்பட்டது. அவர் கட்சிக்கும் கட்சியின் தலைமைக்கும் கட்டுப்பட்டு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நடப்பார் என்கின்ற நம்பிக்கையில் தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த கால அவர் 2-3 சமயங்களில் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை சமூக ஊடகங்களில் பதிவிட்டார். அப்போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அவரை இப்படியெல்லாம் கூட்டணிக்குள் இருந்து கொண்டு நாம் திமுகவிற்கு எதிரான கருத்துக்களை பதிவிடக்கூடாது என்று அறிவுறுத்தினார். ஆனாலும் அவர் தொடர்ந்து கடந்த டிசம்பர் 6 புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய எல்லோருக்குமான தலைவர் என்கின்ற நூல் வெளியீட்டு விழாவில் பகிரங்கமாகவே அவருடைய நிலைப்பாட்டை வெளிப்படையாக கட்சியின் நிலைப்பாட்டிற்கு எதிராகவே திமுகவிற்கு எதிரான அவருடைய அந்த அம்பை எய்திருக்கின்றார். ஆகவேதான் நாங்கள் இனிமேல் அவருடைய அதாவது தலைவர் சொல்லியும் அந்த மேடைக்கு நீங்க போறீங்க அம்பேத்கரை பத்தி மட்டும்தான் பேசணும், வேறு எந்த விதமான கருத்துக்களும் சொல்லக்கூடாதுன்னு தலைமை அறிவுறுத்திய பிறகும் தலைமையுடைய விருப்பத்திற்கு எதிராக ஒரு கருத்துக்களை பேசும்போது கட்சிக்கே நமக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அது அமைகிறது. ஆகவேதான் உடனடியாக அவர் மீது கட்சியில் இருக்கக்கூடிய உயர்நிலை மட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பொறுப்பாளரிடம் கலந்து ஆலோசித்து நேற்று தலைவர் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை புரிகிறது. நேற்று வரை ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்ளலாம். இன்றிலிருந்து அவர் வெளியிடும் எந்த பதிவுகளுக்கோ வீடியோக்களுக்கோ இல்ல அவர் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களுக்கு அப்கோர்ஸ் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறீங்க. திமுக உடனான அவருடைய நடவடிக்கைகள், அவர் திமுகவுக்கு வேலை பார்த்தது, அதனை தாண்டி மனக்கசப்பு, இது போன்ற வருத்தங்கள் இருந்தது, சரிவர எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சற்று வியப்பு அளிக்கிறது. ஆனாலும் நன்றி திரு பாவலன், இணைப்பில் வந்து பேசியதற்கு. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.